படம் எப்படி சொல்றீங்களா? நல்லா இருக்க படம். பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். என்ன மாதிரியான மூவிஸ் இது? ஒரு லவ் ஸ்டோரி தான், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா இருக்கு. படம் காமெடியாக நல்லா இருக்கு, டைம் பாஸாக இருக்கு. நல்லா ஆக்டிங், விக்ரம் பிரபு நல்லா ஆக்ட் பண்ணுது. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். விக்ரம் பிரபு எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்கு. ஹீரோயின்ஸ் மத்த ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூசிங், பரவாயில்ல, நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான். மியூசிக்லாம் நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல, நல்லா இருக்கு. தேங்க்யூ. மூவி எப்படி இருக்கு சொல்றீங்களா? நல்லா இருக்க படம். நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி ஸ்டோரி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். விக்ரம் பிரபு எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா ஈஸ்வர் நல்லா நடிச்சிருக்காமா. எல்லா கேரக்டரும் நல்லா பண்றாருல. போலீஸ் கேரக்டர் பண்ணாலும் நல்லா பண்றாரு. இந்த மாதிரி நல்ல ஃபேமிலி எல்லாம் நல்லா கரெக்டா பண்றாரு. நல்லா பண்றாரு. நல்லா இருக்க படம் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். என்ன மாதிரியான மூவி இது? இது லவ் அண்ட் அரேஞ்ச் தான் மூவி தான். நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். விக்ரம் பிரபு ஆக்டிங் எப்படி இருக்கு? அதே போல தான் இருக்கு, ஒரே மாரி தான் எல்லாம் மூவி. மத்தவங்க எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா நடிச்சிருக்காங்க. இவர் சூப்பரா சொல்லுவாரு. வாங்க வாங்க. எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்க? ஹீரோயின் சூப்பரா இருக்காங்க. எப்படி இருக்கு? படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது? அதில் இந்த லவ் கான்செப்ட் வந்து இந்த ஏஜ் வச்சு வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எந்த வயசுனாலும் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ஓகே, பார்க்கலாம். ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் மியூசிக் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 சாங்ஸ் தான் நல்ல ஃபேமிலி சாங்ஸ் மாதிரி வந்திருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. படம் பார்க்கலாமா? நல்லா இருக்கா? படம் நல்லா இருந்துச்சுங்க. என்ன மாதிரியான மூவி இது? அது லவ் மேரேஜ் கான்செப்ட் தாங்க. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம். எந்த வயசுலயும் கல்யாணம் பண்ணிக்கலாம், வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட். டைரக்ஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. ஆனா இது வந்து ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸ் மாதிரி இல்லை, ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு நல்லா இருக்கும் இந்த மூவி. வந்து பார்க்கலாம். இந்த விக்ரம் பிரபு acting எப்படி இருக்கு? புரியலங்க. விக்ரம் பிரபு எப்படி பண்ணிருக்காரு? எஸ் சார், ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி சட்டிலான ஒரு லோ கேரக்டர் தான். பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பெருசாக இடம் இல்லை அவருக்கு. பட் குட். மத்தவங்கலாம் ஹீரோயின் மத்த ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? எஸ், குட் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓரளவுக்கு ஓகே. மியூசிக் எப்படி? மியூசிக் ஓவர், கொஞ்சம் நல்லா பண்ணணும். தேங்க்யூ. எப்படி இருக்கு? ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கலாம். கிராமத்து சூழ்நிலைகள்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. படம் நல்லா ஃபேமிலியாக பார்க்குற அளவுக்கு நல்லா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ் படம்? நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட், ஆக்சுவலாக ஒரு வில்லேஜ் என்வாயர்மெண்ட்டு, ஃபேமிலி ஓரியன்டு, நல்ல ஒரு மென்மையாக எடுத்துருக்குறாங்க. மியூசிக் நல்லா இருக்குது, இயற்கை நல்லா இருக்குது, ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, நல்ல நேச்சுரலாக எடுத்துருக்கு. எனக்கு மேபி இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் பிடிக்கும், அதனால் எனக்கு இது ரெஸ்ட்டு பார்த்தேன். நல்லா இருக்கு. டைரக்ஷன் நல்லா இருக்குங்களா? எல்லாமே நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட்லாம் எப்படி நடிச்சிருக்காங்க? நல்லா பண்ணியிருக்காங்க, நேச்சுரலாக இருக்குது. விக்ரம் பிரபுவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அவர் நல்லா பண்ணுறாரு. அதில் அவரை ரெஸ்ட்டு பார்க்குறதுக்குன்னே இருக்கிற கூட்டத்தில் நானும் ஒரு ஆள். நல்ல ஹீரோயினும் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. எல்லாருமே ஒரு குரூப் ஆஃப் ஃபேமிலி பீப்புள்ஸாக எடுத்துருக்குறாங்க. இப்படி ஃபேமிலி ஓரியன்டாக இவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸை காட்டுற மாதிரி ஒரு ஃபிலிம் வந்து மேபி எங்களை மாதிரி ஜென்ரேஷனுக்கு பிடிக்கலாம். இப்போ உள்ள பீப்புளை பற்றி எனக்கு தெரியல, எங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். மியூசிக்கு, இயற்கை, ஃபோட்டோகிராஃபி நிறைய நல்லா இருக்குது. இயற்கையாக எடுத்துருக்குறாங்க. ஒரு வில்லேஜில் என்ன நடக்குமோ அதை அப்படியே எடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு, பார்க்கலாம். 80s காலகட்டங்களில் பார்த்த பீப்புளுக்கு இந்த மாதிரி படம் பார்க்கணும் விரும்பினா வந்து பார்த்தா நல்லாயிருக்கும், பார்க்கலாம், பார்க்குறதுக்கு பிடிக்கும் அவங்களுக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸ்டார்டிங்லயே சொன்னாங்க என்னன்னா வந்து அக்காவோட தங்கச்சி நடக்குன்னாங்க. கடைசியில பார்த்தா தங்கச்சி தான் ஹீரோயினே இதுல. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? படம் ஓகே, லவ் பேஸ். அந்த ஹீரோயினுக்கு பதிலா லாஸ்ட் எண்டுன்னு வரும்போது லாஸ்ட் ஓரமா ஒரு பொண்ணு நின்று அது இவனுக்கு கொடுத்துருங்க. இந்த பொண்ணை ஹீரோயினா போட்டிருக்கலாம் என்னுடைய